ஹாய் மக்களே, நான் தான் உங்கள் மீன்லோஷினி ராஜா, சன்ஃபைபர் ஷீட் ஏஜென்சி ஜொராமி. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி பார்க்கலாமா? ஒரு கோயிலில் சுண்டல் பிரசாதமாக கொடுத்துட்ருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஓடி போய் வாங்குறா, சாப்பிட்றா. திருப்பி அவங்க தம்பியை கூட்டிகிட்டு வரா, ஓடி வந்து வாங்கி தரா, அவங்க தம்பியும் சாப்பிட்றான். நெக்ஸ்ட்டு அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வரா. வீட்டில் எல்லாருக்கும் வாங்கி தரியாமா, என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க டீச்சர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க. இல்லை, எல்லாருமே ரொம்ப பசியோடு இருப்பாங்க. இன்றைக்கி எங்களோட வீட்டில் எல்லாருமே சாப்பிட்ருவாங்க, பசி ஆறும், அதுக்காக தான் நான் கூட்டிகிட்டு போய் சாப்பிட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஓட்டப்பந்தயம் நடக்குது அவங்களோட ஸ்கூலில். சரி, அதே பொண்ணை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஞாபகம் வந்து அந்த பொண்ணை கூப்பிட்றாங்க. நீ இந்த ரன்னிங் ரேஸில் கலந்துக்கோமா அப்படின்னு கலந்துக்க சொல்கிறாங்க. அந்த பொண்ணு யோசிக்கிறா, உன் குடும்பம் பசியாக இருந்தப்போ எவ்வளோ வேகமாக ஓடி போய் அவங்க பசி ஆற்றின அதே ஓட்டத்தை இங்கே ஓடு, உன்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு அவங்க மிஸ் மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதை நம்பி அந்த குழந்தைய ஓடுறா. அந்த குழந்தை வேறு யாருமே இல்லை, நிறையா பதக்கங்கள் வாங்கி கொடுத்த நம்ம பிடி உஷா தான். ஸோ வறுமை இல்லை அப்படிங்கிறது வாழ்க்கையில் தடையே கிடையாது. நம்ம நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே முன்னேற்றத்தை தரும். நன்றி.